மேயர் வாகனத்தின் மீது ஆர்பிஜி ராக்கெட் லான்ச்சர் ஏவுகணை தாக்குதல். வாகனத்தை தூக்கி இருத்தி மிரள வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வைரலான வீடியோ. யாழில் இருந்து மேலும் ஆயிரக்கணக்கான பட்டங்கள் விமான நிலையத்துக்கும் விமானங்களுக்கும் வந்த பேராபத்து. மக்களுக்கு அவசர அறிவிப்பு. கொழும்பில் ஒன்று கூடிய மஹிந்த, கோட்டாபய, மைத்ரிபால உள்ளிட்ட பலர் இணையதளங்களை கலக்கி வரும் முன்னாள் ஜனாதிபதிகளின் வரிசை அமர்வு. குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு செல்ல மறுத்த சிரந்தி ராஜபக்ஷ தனிப்பட்ட காரணங்களை காட்டி மறுத்து இன்று வெளியிட்ட பதில். வீதிகளில் திரிந்த யாசகர்களுக்கு போலீசார் செய்த செயல் இணையத்தில் வைரலாகும் சம்பவம். வகுப்பறைக்குள் புகுந்து ஆசிரியர் மீது கொலை முயற்சி. சிசிடிவி காட்சிகளால் கடும் பரபரப்பு. விசாரணைகளில் வெளியான பகிர் தகவல். சுண்டிக்குளத்தில் அதிகரிக்கும் கடல் அரிப்பு. அழியும் பெறுமதி வாய்ந்த சொத்துக்கள். கடும் பீதியில் மக்கள். யாழின் தீவு பகுதிகளில் களமிறங்கிய சுகாதார அதிகாரிகள். நீண்ட காலமாக மறைந்து செயல்பட்ட பலர் சிக்கிய பரிதாபம். குற்றப்புலனாய்வு பிரிவில் நாமல் ராஜபக்சவை நேற்று காலை 9:30க்கு ஆஜராகுமாறு தெரிவிக்க அவரின் வீட்டிற்கு 9:50 மணிக்கு சென்ற காவல்துறை. பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்ட போலீஸ் தரப்பு. ஸ்ரீலங்கா போலீஸ் மா அதிபருக்கு பரந்த அழைப்பு. ஆயுதமேந்த தயாராக முன்னாள் கிளர்ச்சி குழு. அர்ச்சுனா எம்பி வெளியிட்ட திடீர் அதிரடி. தென்னிலங்கையில் பரபரப்பாக பேசப்படும் விவகாரம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை சூழவுள்ள பகுதிகளில் பட்டங்களை வானத்தில் பறக்க விடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு விமான நிலைய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. பலாலியில் அமைந்துள்ள யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் விடுத்துள்ள அறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானத்தில் பட்டங்களை பறக்க விடுவதால் விமானங்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் விமான நிலையத்தை சூழவுள்ள பகுதிகளில் பட்டம் விடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த அறிவுறுத்தல் தொடர்பான சுவரொட்டிகள் விமான நிலையத்தை சூழவுள்ள காங்கேசுத்துறை மாவட்டபுரம், வர்த்தலை விளான், பலாலி, மயிலிட்டி உள்ளிட்ட பிரதேசங்களில் ஒட்டப்பட்டுள்ளன. 77வது இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு இந்திய இல்லத்தில் விசேட வரவேற்பு நிகழ்வு நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதீச கலந்து கொண்டதோடு இந்திய ஸ்தானிகர் சந்தோஷ் ஷா உள்ளிட்ட குழுவால் அதிதிகள் வரவேற்கப்பட்டனர். விசேட அதிதிகளாய் பிரதமர் கரணி அமரசூரிய, முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால ஸ்ரீசின, கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். அத்துடன் சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவர் தொழில் முனைவர் திலித் ஜெயவீர உள்ளிட்ட கட்சியின் தலைவர்கள் மற்றும் அமைச்சர்களும் பங்கேற்றனர். இதன்போது இரு நாடுகளின் பெருமைமிக்க வரலாறு குறித்து எழுதப்பட்ட நூல்கள் வழங்கி வைக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இரவுணவு வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி சிரந்தி ராஜபக்ஷ நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு இன்று அழைக்கப்பட்டார். தனிப்பட்ட காரணங்களுக்காக அவ்வாறு செல்ல முடியாது என்று அவர் தெரிவித்தார். சட்டத்தரணி ஒருவரூடாக போலீஸ் நிதி குற்ற பிரிவுக்கு எழுத்துப்பூர்வ அறிவிப்பு விடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் முன்னிலையாகுவதற்கு 2 வார கால அவகாசம் கோரியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஹட்டன் நகரில் சுற்றித் திரிந்த யாசகம் செய்வோரை கைது செய்து ஹட்டன் காவல்துறை அதிகாரிகள் காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று முன்மாதிரியான செயலொன்றை செய்துள்ளனர். ஹட்டன் டிகோயா லெதண்டி சமூக காவல் பிரிவுடன் இணைக்கப்பட்ட ஏழைகளின் நண்பர்கள் அமைப்பின் இளைஞர் குழுவுடன் இணைந்து ஹட்டன் சமூக காவல் பிரிவு அவரின் தலைமுடி மற்றும் தாடியை வெட்டி வெந்நீரில் குளிப்பாட்டி புதிய ஆடைகளை வழங்கி மதிய உணவும் வழங்கி வைக்கப்பட்டது. ஹட்டன் பிரதேச காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் வீரசகர்வின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த சேவையை ஹட்டன் தலைமை ஆய்வாளர் WRAD சுகததாஸ் மற்றும் சமூக காவல் பிரிவின் பொறுப்பதிகாரி தலைமை ஆய்வாளர் சுந்தர் ராஜ் ஆகியோர் மேற்கொண்டனர். ஹட்டன் நகரில் சுற்றித் திரியும் உரிமையாளர்களை கொண்ட யாசகர்களை நீதிமன்றம் மூலம் அவர்களின் உறவினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஹட்டன் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார். மீராவோடை பகுதியைச் சேர்ந்த ஒரு ஆசிரியர் மீது இடம்பெற்ற கொலை முயற்சி தாக்குதல் சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. ஓட்டமாவடி பாத்திமா ஃபாலிகா மகா வித்தியாலயத்தில் பணியாற்றும் ஆசிரியர் அஸ்வர் அவர்கள் மீது நேற்று முற்பகல் சுமார் 10:30 மணிக்கு கூறிய ஆயுதத்தால் தாக்கல் நடந்ததை தொடர்ந்து அவர் வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தார். காயமடைந்த ஆசிரியர் உடனடியாக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தாக்குதல் மேற்கொண்டதாக கூறப்படும் நபர் தற்போது தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தகவல்களுக்கு அமைய குறித்த ஆசிரியர் மேலதிக வகுப்புகள் நடத்தி செல்லும் வழியில் சந்தித்த நபருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது தாக்குதல் இடம்பெற்றது.
இருவருக்கும் இடையில் நீண்ட காலம் வயல் தொடர்பான நிலத்தகராறு இருந்து வந்ததாகவும் முன்னதாக சுமூக தீர்வு காணப்பட்ட போதிலும் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டதாக ஆசிரியர் தெரிவித்தார். சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் பொருத்தப்பட்ட சிசிடிவி காட்சிகளை போலீசார் சேகரித்து ஆய்வு செய்து வருகின்றனர். குற்றவாளியை விரைவில் கைது செய்ய விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வடமராட்சி கிழக்கு மருதங்கடி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட J435 கிராம சேவையாளர் பிரிவான சுண்டிக்குளம் பகுதியில் கடலரிப்பின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. குறித்த சுண்டிக்குளம் கிராமத்தை கடந்த வருடம் டிட்வா புயல் கடுமையாக தாக்கிய நிலையில் இந்த பகுதி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கடற்றொழிலாளர்களின் பெறுமதி வாய்ந்த தொழில் உபகரணங்களும் இருப்பிடங்களும் கரையோர தென்னங்காணிகளும் அழிவடைந்துள்ளன. டிட்வா புயல் சீற்றம் காரணமாக கடல் 150 மீட்டர் தூரத்துக்கும் அதிகமாக உட்புகுந்துள்ளது. இந்நிலையில் இந்த விடயத்தை அரசு அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியும் எவ்விதமான நடவடிக்கையை முன்னெடுக்கவில்லை என்று அந்த பகுதி மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். ஊர்காவற்றுறை சுகாதார வைத்திய அதிகாரி தலைமையில் ஊர்காவற்றுறை பொதுச் சுகாதார பரிசோதகர் சாணுயன் மற்றும் வேலணை பொதுச் சுகாதார பரிசோதகர் கிஷோக்குமார் ஆகியோர் அடங்கிய குழுவால் கடைகள் பரிசோதனை செய்யப்பட்டது. இதன்போது இரு கடைகளில் சுகாதாரமற்ற முறையில் களஞ்சியப்படுத்தப்பட்ட திகதி காலாவதியான மற்றும் மனித பாவனைக்கு உகந்தது அல்லாத பெருமளவான பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இந்திய குடியரசு தின விழாவில் பங்கேற்க இந்தியா சென்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை குற்றப்புலனாய்வு பிரிவில் திங்கட்கிழமை காலை 9:30க்கு ஆஜராகுமாறு தங்காலை காட்டன் நிலத்துக்கு 9:50 மணிக்கு சென்ற காவல்துறையினர் அறிவித்ததாக கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குறிப்பிட்டார். துறைமுகம் தொடர்பான போராட்டத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு குறித்து அம்பாந்தோட்டை நீதிமன்றம் தெரிவித்த பின்னர் நாமல் இந்தியாவுக்கு சென்றதாக காரியவசம் குறிப்பிட்டார். மேலும் காவல்துறை நீதிமன்றத்துக்கும் காவல்துறைக்கும் தகவல் தெரிவித்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறியதாக அவர் தெரிவித்தார். நேற்று காலை 9:50 மணிக்கு தங்காலை ஹால்டன் இல்லத்துக்கு போலீசார் வந்ததாகவும் காலை 9:30 மணிக்கு குற்றப்புலனாய்வுத்துறையின் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவில் ஆஜராகுமாறு தெரிவித்ததாகவும் அவர் தெரிவித்தார். தற்போதைய காவல்துறை இலங்கை காவல்துறை அல்ல, மக்கள் விடுதலை முன்னணியின் காவல்துறை. இதுபோன்ற செயல்களை செய்வதன் மூலம் காவல்துறை அரசியல் ஆதாயம் பெற எதிர்பார்க்கிறது. எனவே இதுபோன்ற செயல்களை செய்ய வேண்டாம் என அவர் போலீஸ் மாதிபரிடம் கேட்டுக்கொண்டார். அடக்குமுறையில் செயற்படும் தற்போதைய அரசாங்கத்தின் மறைமுக நோக்கம் தெளிவாக இல்லை என்றும் இது ஏதோ ஒரு அரசியல் நோக்கத்துடன் செய்யப்பட்டது என்பது தெளிவாகுவதாகவும் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். பிரஜாசக்தி தேசிய வேலை திட்டத்தில் ஆட்களை சேர்த்து அரசுக்கு எதிரான செயற்பாட்டை ஆரம்பித்து அவர்களுக்கு ஆயுதங்கள் வழங்க அரசாங்கத்திற்கும் கட்சி ஒன்று திட்டமிட்டுள்ளதாக அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்தார். இந்த செயற்பாடுகள் 2028-2029 ஆண்டுகளில் மக்களுக்கு தெரிய வரும் என்றும் குறிப்பிட்டார். அண்மையில் கொழும்பில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். எங்களுக்கு தெரியாது இவர்களிடம் திட்டம் என்னவென்று. ஆனால் மக்கள் இவர்களை வெறுக்கும் போது 88-89 ஆண்டுகள் போல் ஆயுதம் தூக்குவார்கள். நான் சொல்வதை நீங்கள் நம்பவில்லை என்றால் 2027-2028 அதை நாங்கள் பார்ப்போம். நாடாளுமன்றில் 159 உறுப்பினர்களில் 2029 JVPயில் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட இருக்க மாட்டார்கள். இவர்களில் இந்த செயற்றிட்டங்களால் இது கட்டாயம் நடக்கும். மக்கள் அரசாங்கத்தை வெளியேற்றும் போது இவர்கள் மக்களுக்கு எதிராக கட்டாயம் ஆயுத போராட்டத்தில் ஈடுபடுவது உண்மை. அவையின் உள்ளும் வெளியிலும் இவர்களின் நடத்தைகளில் பாரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளதை அவதானிக்க முடிவதாக அவர் தெரிவித்தார். பிலிப்பைன்ஸ் நாட்டின் ஷெரீப் அகுவாக் நகர மேயர் அஹ்மத் அம்புத்துவான் தம்மை கொலை செய்வதற்கு ஒரு பயங்கரமான ராக்கெட் லாஞ்சர் தாக்குதலில் இருந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளார். அவர் தன்னுடைய வாகனமான லேண்ட் குரூசரில் சென்று கொண்ட போது மர்ம நபர்கள் அந்த வாகனத்தை நோக்கி நேரடியாக RPG குண்டை வீசி தாக்கியுள்ளனர். இந்த அதிர்ச்சியூட்டும் தாக்குதலில் மேயரின் வாகனம் பலத்த சேதமடைந்த போதிலும் வாகனத்தின் பாதுகாப்பு கவசம் மற்றும் அதிர்ஷ்டம் காரணமாக அவர் உயிர் தப்பியுள்ளார். இச்சம்பவம் குறித்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இந்த கொலை முயற்சி தாக்குதல் பிலிப்பைன்ஸின் மாக்விண்டினாவா பகுதியில் நிலவும் அரசியல் பகைமையும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களையும் மீண்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது. தாக்குதல் நடந்த இடத்திலிருந்து மேயர் அம்புத்துவான் உடனடியாக பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். சம்பவம் தொடர்பில் வழக்கு பதிவு செய்துள்ள அந்நாட்டு காவல்துறை தாக்குதலுக்கு பின்னால் இருப்பவர்கள் யார் என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. ஒரு நகரத்தினுடைய மேயர் மீது பட்டப்பகலில் நடத்தப்பட்ட இந்த துணிச்சலான தாக்குதல் அந்நாட்டு மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேயர் வாகனத்தின் மீது RPG ராக்கெட் லாஞ்சர் ஏவுகணை தாக்குதல். வாகனத்தை தூக்கி இருத்தி மிரள வைக்கும் CCTV காட்சிகள் வைரலான வீடியோ. யாழில் இருந்து மேலும் ஆயிரக்கணக்கான பட்டங்கள் விமான நிலையத்துக்கும் விமானங்களுக்கும் வந்த பேராபத்து. மக்களுக்கு அவசர அறிவிப்பு.
கொழும்பில் ஒன்று கூடிய மகிந்த, கோட்டாபய, மைத்திரிபால உள்ளிட்ட பலர் இணையதளங்களை கலக்கி வரும் முன்னாள் ஜனாதிபதிகளின் வரிசை அமர்வு. குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு செல்ல மறுத்த சிரந்தி ராஜபக்ஷ தனிப்பட்ட காரணங்களை காட்டி மறுத்து இன்று வெளியிட்ட பதில். வீதிகளில் திரிந்த யாசகர்களுக்கு போலீசார் செய்த செயல் இணையத்தில் வைரலாகும் சம்பவம். வகுப்பறைக்குள் புகுந்து ஆசிரியர் மீது கொலை முயற்சி. சிசிடிவி காட்சிகளால் கடும் பரபரப்பு. விசாரணைகளில் வெளியான பகீர் தகவல். சுண்டிக்குளத்தில் அதிகரிக்கும் கடல் அரிப்பு. அழியும் பெறுமதி வாய்ந்த சொத்துக்கள். கடும் பீதியில் மக்கள். யாழின் தீவு பகுதிகளில் களமிறங்கிய சுகாதார அதிகாரிகள். நீண்ட காலமாக மறைந்து செயல்பட்ட பலர் சிக்கிய பரிதாபம். குற்றப்புலனாய்வு பிரிவில் நாமல் ராஜபக்சவை நேற்று காலை 9:30க்கு ஆஜராகுமாறு தெரிவிக்க அவரின் வீட்டிற்கு 9:50 மணிக்கு சென்ற காவல்துறை. பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்ட போலீஸ் தரப்பு. ஸ்ரீலங்கா போலீஸ் மா அதிபருக்கு பரந்த அழைப்பு. ஆயுதமேந்த தயாராக முன்னாள் கிளர்ச்சிக்குழு. அர்ச்சுனா எம்பி வெளியிட்ட திடீர் அதிரடி. தென்னிலங்கையில் பரபரப்பாக பேசப்படும் விவகாரம்.